வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. ஆர்டின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் சம்பந்தமாக நீதிமன்றம் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு மற்றும் ஆர்டிஇ அட்மிஷன் 2025 மற்றும் 2020 நிதி ஆண்டுக்கான ஆர்டி இருக்கா இல்லையா அப்படின்ற முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமா நாம பார்க்கலாம். ரைட் டு எஜுகேஷன் சட்டமானது 2009 தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டின் கீழ் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டமானது மத்திய அரசு மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் 2025 கல்வியாண்டில் அட்மிஷன் சம்பந்தமான சேர்க்கை நடைபெறவில்லை. தமிழ்நாடு அரசு மூலியமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. என்ன காரணத்தினால ஆர்டி அட்மிஷன் இன்னும் ஓபன் ஆகவில்லை அப்படின்றதுக்காக. பொதுவாக கல்வி உரிமை சட்டத்தில் 25% ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தில் 60% தொகையை மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசும் வழங்கப்பட்டு வந்துள்ளது. 2021 முதல் 2023 வரையிலும் எந்த நிதியும் மத்திய அரசு ஒதுக்கவில்லை எனவும் 100% தொகையை மாநில அரசுதான் வழங்கியது எனவும் தனியார் பள்ளிகளில் 25% ஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை தொடங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம் நடைபெற்றது. அதில் ஆர்டி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் தேசிய கல்விக் கொள்கை நிதியுடன் இதை தொடர்படுத்த வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உச்சநீதிமன்றமானது தமிழக அரசின் மனுவை அவசரமாக விசாரிக்க மறுத்துள்ளது. அப்போது நீதிபதிகள் கூறுகையில், எந்த அவசரமும் இல்லை, உச்சநீதிமன்ற கோடை விடுமுறைக்கு பிறகு இந்த விவகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாம் பார்க்கும்போது 2025க்கான ஆர்டிஇ சம்பந்தமான அட்மிஷன் நடைபெறுமா நடைபெறாதா அப்படி என்பது உச்சநீதிமன்றம் கொடுக்கின்ற தகவலை வைத்து மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். மேலும் ஆர்டி சம்பந்தமான அப்டேட் வந்தவுடன் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.